ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளினால நிறைய பேர் வீட்டில் முறுக்கு அதிரசம் செய்ய வாங்க. முறுக்கு ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். டீ குடிக்கிற டம்ளரோட 2 டம்ளரோட நான் உளுத்த பருப்பு எடுத்துருக்கிறேன். அது பொன்னிறமாக வர வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கோங்க. ரொம்ப ரோஸ்ட் பண்ண லைட் ப்ரௌன் வந்தால் போதும். ரொம்ப ரொம்ப வறுக்கக்கூடாது. அந்த வறுத்த இருக்க உளுந்த கொஞ்சம் காற்றார விட்டுட்டு அது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம எந்த டம்ளரில் நம்ம உளுத்தம் எடுத்தோமோ அதே டம்ளர் அளவுக்கு 2 டம்ளர் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10-12 மிளகாய் சேர்த்துக்கணும். இது நல்லா பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாம். இது பாருங்கள், அரைச்சாச்சு. நல்லா நைஸாக இருக்கணும். திரியாக மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம எந்த டம்ளரில் உளுந்தோ பொட்டுக்கடலை எடுத்தோமோ அதே டம்ளரில் 8 கிளாஸ் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த அரிசி மாவுனா சேர்த்துக்கலாம். இது 8 டம்ளர்ன்றது 1 கிலோ கணக்கு வருது. நம்ம 1 கிலோவுக்கு 2 டம்ளர் அளவுக்கு பவுடர் அரைச்சிருக்கிறோமே, அந்த உளுந்து பொட்டுக்கடலை மாவு, அந்த பவுடர் 2 டம்ளர் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட் தகுந்த மாதிரி நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன். வேணும்னா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பத்தலைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு. நல்லா எல்லாம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு எல்லா இடமே பலவர மாதிரி ஃபுல்லாக கலந்து விடுங்க. நாம் இப்போது எண்ணெய் சூட் பண்ணி எடுத்துகிட்டு இது ஒரு 50 கிராம் எண்ணெய் இருக்கும். நீங்கள் எண்ணெய் ஊற்றுந்துமே கையில் மிக்ஸ் பண்ணாதீங்க, கரண்டியால் மிக்ஸ் பண்ணுங்க. ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்கும், கை சூடுபடும். கரண்டியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் ஆறுந்துமே கையில் கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது போல் மாவு பிடிச்சப்போ நல்லா பிடி வரணும். அப்படி ஒரு மாதிரி குழக்கூட்ட மாதிரி பிடிச்சா பிடிப்புமே அது போல் வரணும். உதிரி இருந்துச்சுன்னா எண்ணெய் பத்தலைன்னு அர்த்தம். அப்போ கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் சூடாக இருக்க எண்ணெய் இல்லைனா எண்ணெய் கம்மியாக இருந்துச்சா முறுக்கு கிறிஸ்பியாக வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பேசிஞ்சுக்கோங்க. அதிகமாக ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றாதீங்க. மாவு கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ரொம்ப இலக்கமாக பண்ணாமல் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். நான் இப்போ காமிச்ச அந்த ஸ்டேஜில் இருக்கணும். சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம முறுக்கொலையில் போட்டு பேசும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் முறுக்கொலையில் போட்டு பேசிஞ்சு இப்போ உங்களுக்கு விட்டு காமிக்கிறேன். இப்போ எவ்வளோ ஈஸியாக வருது. அதே கொஞ்சம் டைட்டாக மாவு டைட்டாக இருந்துச்சுன்னா பெரியத்துக்கும் அது ரொம்ப நம்மளுக்கு கை வலிக்குமே, முறுக்கும் கிரிப்ஸாக வராமல் கடம் அந்த மாதிரி வரும். ஒரு இலக்கமாக இருந்தால் ரொம்ப இலக்கம் எல்லாமே மீடியமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு முறுக்கு கிறிஸ்பியாக நல்லாவும் இருக்கும், சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வைங்கோ. அதிகமாக தீ இருந்துச்சுன்னா முறுக்கு கொஞ்சம் தீ ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா முறுக்கு கொஞ்சம் ப்ரௌனாக வந்துடும். அப்போ உள்ளே மேலே கலராக இருக்கும், உள்ளே வெந்திருக்காது. அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். முறுக்கு விடும்போது நொறையாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், வந்தப்போ நொறு போல் கம்மியாச்சு. இந்த ஸ்டேஜ் தான் வெந்திருக்கு அர்த்தம். கரெக்டாக இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். முறுக்கு கிறிஸ்பியான முறுக்கு ரெடி. பாருங்கள், எவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த முறுக்கு இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சால் யார் வேணால் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி